கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 8ஆம் மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை காலைவேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. உங்களை காண்பதிலே, இந்த காணொலியை உங்கள் மத்தியில் வைப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நான் மறுபடியுமாக அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை உண்டு கொள்வீர்கள். உள்ள தண்ணீர் நிறைய இருக்கு, அது சுரந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த சுரந்து வருகிற ஊற்றினுடைய துவக்கம் என்ன தெரியுமா? அன்பு. துவக்கம் என்னங்க? அன்பு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, முழு வேதாகமத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். அது தொடக்கம் தெரியுமா? அன்பு தாங்க. அன்பு. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாருங்க. வரலாற்று சரித்திரத்திலே அன்பு முதலிடம் வகிக்காவிட்டால் வாழ்க்கை வேறு விதமாய் மாறி போய்விடும். ஆனவனாலே இந்த அன்பை மையமாக வைத்து ஆவியானவர் இன்னைக்கு நம்ம என்ன கற்றுத்தர போறாருன்னா, கலாத்தியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவியின் கனியோ அப்படின்றார். எதில் ஆரம்பிக்குது அப்படின்னா, ஆவியின் கனிக அப்படின்றார். அந்த ஆவியின் கனிகளுக்குள்ள அன்பு, சமாதானம், சந்தோஷம். சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. நல்லா கவனிங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்குள் இருந்து எது வெளிப்பட வேண்டும் என்றால் அன்பு வெளிப்பட வேண்டும். அன்புக்குள்ள இருந்து தான் இந்த சந்தோஷம் வெளியே புறப்பட்டு வரும், சமாதானம் புறப்பட்டு வரும், நீடிய சாந்தம் புறப்பட்டு வரும், பொறுமை புறப்பட்டு வரும். இன்னைக்கு நிறைய வீடுகளில் சபைகள்லாம் என்ன இல்லைன்னா, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நீடிய பொறுமை இல்லைன்னா காரணம் தெரியுமா? எதை கவனிக்கணும்? அந்த ஊற்றிலிருந்து சுரந்து வருகிற அன்பு இல்லை. எல்லாமே அன்பை மையமாய் வைத்து சுழலுகிற ஒரு வாழ்க்கை அன்புதான். இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பும் இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகள் அன்பே பெரிது என்று தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். அன்பே பெரியது, அன்பிலே பயம் இல்லை, அன்பு பிறருக்கு தீங்கு செய்யாது. ஒரு பெரிய பட்டியல் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பட்டியலை போட்டிருக்கிறார் பவுல். அன்பு சினம் கொள்ளாது. அப்ப வீட்டுக்குள்ள சினம் வருதுன்னா என்ன அர்த்தம்? கோபம் வருதுன்னா என்ன அர்த்தம்? அன்பு இல்லைன்னு அர்த்தம். தேவ அன்பு ரோமர் 5:5 சொல்லாரு, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே, அருளப்பட்ட பரிசுத்த ஆவினால் தேவ அன்பு இருதயங்களே ஊற்றப்பட்டிருக்கிறது என்றார். அன்பு எங்க ஊற்றப்பட்டிருக்கிறது? இருதயத்தில் ஊற்ற. அப்ப இருதயத்துக்குள்ள இருக்குதா அன்பு வெளிப்படணும். அந்த அன்பு உங்களுக்குள்ள மைய பொருளா இருந்தால் சந்தோஷத்தை பிறப்பித்துக் கொண்டே இருக்கும். அதனால்தான் அன்பே பிரதானம் என்று சொல்றார். அன்புக்கு அழிவில்லை, அன்புக்கு அழிவே கிடையாது. உங்க வாழ்க்கையில நீங்க பிறரை நேசித்து பாருங்க. அவர் சொல்றாரு, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றி வாழுங்கன்றாரு. எதை? அன்பை மையமாக வைத்து தான் சொன்னார். சுவிசேஷமே அன்பு தானே. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். புது சிருஷ்டியா இருக்கிற நீங்க, உங்க இருதயத்துக்குள்ள அன்பு 100க்கு 100 இருக்குதா? அன்பு இருந்தா சந்தோஷம் உள்ள வேலை செய்யும், சமாதானம் உள்ள வேலை செய்யும். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நீடிய பொறுமை இல்லை, தயவு இல்லை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இவைகளுக்கெல்லாம் ரூட் காஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்புதான். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்லுகிறார். அப்ப தேவனை அறியணும்னா அன்பு வேணும், மனுஷனை அறியணும்னா அன்பு வேணுங்க, உறவுகளை அறியணும்னா அன்பு வேணும். இந்த அன்பு உள்ள வந்து அது நீடிய பொறுமையை நமக்கு கொண்டு வருகிறது. பாருங்க, அன்பு சகிக்க சொல்லும். சரி விடு, நம்ம சகோதரன் தானே, நம்ம சகோதரி தானே, நம்ம சபை தானே, நம்ம பிள்ளைகள் தானே அப்படின்னு சொல்லும். அன்பு இருந்தால் சந்தோஷம் வரும், சமாதானம் வரும். இயேசு சொன்னார், சமாதானத்தை வைத்து போயிருக்கிறேன். அது வைக்கப்பட்ட இடமும் அன்பு தான். அந்த அன்புக்குள்ள, அந்த இருதயத்துக்குள்ள தான் சமாதானம் வைக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷமும் அங்கேதான் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்க இருந்தால் வெளிப்பட வேண்டும். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே, இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அன்புக்கு முதலிடம் கொடுத்து அன்பை மையமாய் வைத்து வாழ உதவி செய்கிறாங்க. ஆட்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.